தமிழ்நாட்டை அதிர வைக்கிற மாதிரி திருப்பூரில் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. 3 பேரை வீட்டுக்குள்ளே பூந்து அடித்து வந்து கொள்கிறாங்க. இதுக்காக வந்து போலீஸ் பல தனிப்படைகளை வச்சு இன்னமும் வந்து விசாரணை போயிட்டுருக்குல்ல. அது ஓஞ்ச முடியலை. அதுக்குள்ளேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பூரில் அவினாசியில் ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு மனுஷன் நார்மலாக வந்து எப்பவும் போல் வாக்கிங் போயிருந்துருக்காப்புல. அவர் போகிறவர் எப்பவும் போகிறவர் தானே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுல்ல. ஆனால் ஒரு வாட்டி கும்பல் பூந்து அடித்து வெட்டி கொள்ளுறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்னு தனிப்படையெல்லாம் வச்சு விசாரிக்கிறாங்க. போலீஸே மிரண்டு போகிறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருந்தா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதாங்க இந்த வீடியோவே. இந்த கேஸ் சால்வ் ஆகிட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிசம்பர் 1 ஒரு காலையில் 6 மணி இல்லை 6:30 இருக்குங்க. அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் வந்து எப்பவும் போல் அந்த ரோட்டில் வாக்கிங் போகிறார். அவர் வந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது யார் வெட்டினா அப்படிங்கிறது முதல்ல தெரியவே இல்லை. வெட்டி போட்டுடுறாங்க. அவர் வந்து ரத்த வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி அவர் அங்கே வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரா. அந்த வழியாக போகிறவங்க வந்து அதை பார்த்துட்டு ஐயோ என்னடா இப்படி ஆகிட்டு அப்படின்னு உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருது. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்க அவினாசி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் முதலுதவி எல்லாம் கொடுத்துட்டு, சரி இங்கெல்லாம் என்னமோ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, உடனே கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் போயிட்டுருக்காங்க. ஆனால் அப்படி போகிற வேலையே அந்த ஆள் இறந்து போகிறாப்புல. இது வந்து பயங்கர இஷ்யூவாக வந்து மாறுது. ஏன்னா நார்மலாக வாக்கிங் போன ஆளை வந்து வெட்டினா இதெல்லாம் வந்து என்ன மாதிரி சம்பவம். போலீஸ் வந்து 5 தனிப்படைகள் வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த ஆள் யார் அப்படிங்கிறதான விசாரணையை. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பேர் வந்து ரமேஷுங்க. 45 வயசு ஆகுது. இவங்களுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. 36 வயசு ஆகுது. 2 பொண்ணு. ஒரு குடும்பமாக நல்லபடியாக அவினாசிக்கு பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கு. இவர் வந்து ஒரு ஃபைனான்சியராக வந்து இருக்காருங்க. இதனால் வந்து ஒன்றும் பணத்துக்கெல்லாம் வந்து ஒன்றும் குறைச்சா அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. அதை தாண்டி ரியல் எஸ்டேட்டும் வந்து எப்போயாவது வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. சரி போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு வந்து ஏதாவது எதிரி இருக்காங்களா, ஏன் வந்து இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு முதல்ல ஒய்ஃப்கிட்டேருந்து வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க எங்களுக்கு வந்து யாரும் எதிரியெல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இந்த பணம் கொடுத்து வாங்குறதுல தான் வந்து சில பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் ஓகே ஏதோ பணம் கொடுக்கல தான் ஏதோ கொலை நடந்திருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் வந்து தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா 5 தனிப்படைகள் வச்சுருக்காங்கல்ல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கொலை நடந்துச்சுல ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு டீமே வந்து ஏதாவது இருக்கா முதல்ல அப்படின்னு வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணதில் இந்த அருவாள்லாம் வந்து கடந்திருக்கு அப்படின்னு தெரியுது, அதாவது அந்த வெட்டுப்பட்ட இடத்துல. அதுக்கப்புறம் சரி இங்கே ஏதாவது சிசிடிவி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க அந்த கொலை நடந்த இடத்துல. ஆனால் அங்கே பக்கத்தில் எந்த சிசிடிவியும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பக்கத்தில் ஏதாவது கண்டிப்பாக சிசிடிவி இருக்கணும்ல கொஞ்சம் தூரத்தில்னாலும். இப்படி கொஞ்சம் தூரம் போக போக அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு டோல்கேட் இருக்குது, அங்கே ஒரு சிசிடிவி இருக்குது அப்படின்னு தெரியுது. அதில் வந்து செக் பண்ணுறாங்க. அந்த டோல்கேட்டில் வந்து என்ன செக் பண்ணாங்க அப்படின்னு கேட்பீங்கள்ல, ஏன்னா 6 to 6:30 வந்து கொலை நடந்திருக்கு. அந்த நேரத்தில் போன வாகனங்களை பூரா வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணால் ஒரு வண்டி மாட்டிக்குது. அவங்க தான் வந்து கொலை பண்ணிட்டு போயிருந்துருக்காங்க, கூலிப்படைகள் அப்படின்னு வந்து தெரியுது. இதை வச்சு இங்கே எல்லாம் விசாரணையெல்லாம் முடித்து இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூலிப்படை அப்படின்னு சொன்னாலும் நார்மலாக வந்து கிராம பகுதிகளிலேருந்து அங்கே போனவங்க தான் வந்து இந்த கொலைகளை வந்து பண்ணுது. திருவாரூர்லேருந்து ஒருத்தர், அப்புறம் மன்னார்குடியிலேருந்து வந்து 3 பேர் அப்படின்னு, தேனிலேருந்து ஒருத்தர் அப்படின்னு வெவ்வேறு ஊரை சேர்ந்தவங்க அங்கே போனவங்க வந்து இந்த கொலையை வந்து பண்ணியிருந்திருக்காங்க காசுக்காக. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா 27 வயசு 24 வயசு 35 வயசு அப்படிங்கிறவங்க தான் இந்த கொலையெல்லாம் வந்து பண்ணது. போலீஸ் வந்து இதை பயங்கரமாக வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க, இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு. இவங்க எல்லாரையும் வந்து கைது பண்ணுறாங்க. இவங்களை கைது பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து கூலிப்படை மட்டும்தானே, இவங்களுக்கு காசு கொடுத்து யாராவது ஒருத்தவங்க கொலை பண்ண சொல்லியிருந்திருப்பான்ல, அவனை கண்டுபிடிக்கணும்ல. அதுக்காக இந்த 5 பேரை விசாரிக்கிறாங்க. ஆமாம் நீ எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு. இங்கே பயங்கரமான விசாரணைகள் வந்து போயிட்டுருக்கு, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி கடன் பிரச்சனை, கடன் கொடுத்து வாங்குறதெல்லாம் வந்து இந்த கொலை நடந்திருக்குது, கொலை பண்ணோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இது வந்து போலீஸுக்கு ஏற்றுக்கிற மாதிரியே தெரில. என்னடா அது இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை அதுக்காகவே அவங்க கொலை பண்ணியிருப்பாங்கன்னு போலீஸுக்கு வந்து டவுட்டாக இருக்குது. கடைசியாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்டேருந்து நிறைய பொருள் வந்து பறிமுதல் பண்ணியிருந்தாங்க. 1 லட்ச ரூபா பணம், அப்புறம் 2 ஃபோனு, 2 அருவாங்கிற மாதிரி நிறையா வந்து பறிமுதல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனை எடுத்து வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி ஹிஸ்ட்ரி எடுத்து செக் பண்ணி பார்த்தா இவங்க வந்து அரவிந்த் அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து பேசியிருந்திருக்காங்க. அதுவும் அவினாசிக்கு பக்கம் தான்.
வந்து பேசியிருந்துருக்காங்கன்னு தெரியுது. அந்த அரவிந்த் யாராவது அதிகமாக பேசியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த அரவிந்தை போய் தூக்குறாங்க. அந்த அரவிந்திட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரவிந்த் ஃபோனை வந்து செக் பண்ணுறாங்க. அந்த அரவிந்த் ஃபோனை செக் பண்ணால் அவர் வந்து ஒரு நம்பர்கிட்ட அதிகமாக வந்து பேசியிருந்திருக்காரு. அது வந்து இர்ஃபான் அப்படிங்கிற ஒரு ஆள். முதல்ல இந்த கூலிப்படம் வந்து அதிகமாக பேசுனது அரவிந்த் அதிகமாக பேசுனது இர்ஃபான் அப்படின்னு இர்ஃபானை வந்து கைது பண்ணுறாங்க. இர்ஃபான்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, இது மாதிரி நீ எதுவும் இந்த கொலையை பண்ணியா அப்படின்னு. இப்படி அங்கே விசாரணையெல்லாம் போய்கிட்டே இருக்கா. அந்த இர்ஃபானோட ஃபோனையும் செக் பண்ணுறாங்க. இப்போ தான் ட்விஸ்ட்டே வருது. இர்ஃபானும் அந்த இறந்து போனவரோட ஒய்ஃப் வந்து அடிக்கடி ஃபோன் பேசியிருந்திருக்காங்க. போலீஸ் பார்த்து மிரண்டு போகிறாங்க. என்னடா அது, நம்ம இப்படி விசாரிச்சுட்டு வரோம், இங்கே பார்த்தா இங்கே 2 பேர் பேசியிருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. கண்டிப்பாக அவங்க தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு இந்த அரவிந்த், அப்புறம் இர்ஃபானு, அப்புறம் இந்த ஒய்ஃப் 3 பேரையுமே வந்து கைது பண்ணி கொண்டாந்து விசாரிக்கிறாங்க. நீங்கள் தானே அந்த கொலையை பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா போலீஸ் ஸ்ட்ராங்காக நம்புறது எதனால தெரியுமா, கரெக்டாக 6 to 6:30 அந்த ரமேஷுங்கிறவர் இறந்து போகிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த லேடி வந்து அந்த இர்ஃபானுக்கு வந்து ஃபோன் அடிச்சிருக்காங்க, இது மாதிரி வந்து வாக்கிங் கிளம்பிட்டார் அப்படின்னு. ஏன்னா கொலை பண்ணுறதுக்காக. அந்த லேடி இது பின்னாடி மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டாக இருந்து இதை பண்ணி தந்துருக்காங்க. அந்த லேடி வந்து என்னென்ன சொல்லுமா போலீஸ்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இர்ஃபான் இருக்காப்புல இல்லை, அவங்களோட வந்து பழக்கம் ஏற்படுது. இவங்க குடும்பம் நல்லபடியாக வசிக்கிட்டு இருங்க. அதாவது கணவருக்கு 45 வயசு, இவருக்கு 36 வயசு. நான் தான் சொன்னேன்ல, 2 பொண்ணுங்க வேறு இருக்காங்க. நல்லபடியாக ஒரு குடும்பமாக வாழ்ந்துச்சு. இந்த வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து சிப்ஸு கடை போட்டிருக்கவர் தான் அந்த இர்ஃபான். வயசு வந்து 28 தான் ஆகுது. அந்த லேடியோட கிட்டத்தட்ட வந்து 8 வயசு கம்மி. ஆனால் 2 பேருக்கும் தொடர்பு ஏற்படுது. கள்ளக்காதெல்லாம் வந்து இது மாற ஆரம்பிக்குது. நாட்கள்லாம் வந்து போய்கிட்டே இருக்குதுங்க. இப்படி போக போக இங்கே வீட்டிலே வந்து சுச்சுவேஷன்லாம் சில நேரம் சரியில்லை அப்படின்னு வந்து அந்த லேடி சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி குடிச்சிட்டு வந்தார். குடிச்சிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் என்னை போட்டு அடித்தார். என்னை அடிக்கிறது வந்து என்னால் தாங்க முடியல, பயங்கரமாக துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்களா. அதை தாண்டி என்னை வந்து பாலியல் ரீதியாக அப்யூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அந்த லேடி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதனால் வந்து ஒரு கட்டத்தில் என்னால் தாங்க முடியாமல் எனக்கு என்னடா வழி அப்படின்னு இருக்கும்போது தான் இர்ஃபான்கிட்ட வந்து நான் சொன்னேன், இது மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து காசெல்லாம் வேணும்ல கூலி படைக்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லேடிகிட்ட வந்து 20,000 நகை வந்து இருந்திருக்கு. அதை வந்து அடகு வைக்கலாம் அப்படி பிளான் பண்ணுறாங்க. அந்த லேடி 20,000 நகை எடுத்து அந்த இர்ஃபான்கிட்ட கொடுத்துருது. இர்ஃபான் என்ன பண்ணுறான்னா, அந்த அரவிந்த் இருக்கா அப்படி இல்லை, அரவிந்தை கூப்பிட்டுட்டு 2 பேரும் வந்து அடகு வைக்கிறதுக்கு போகிறாங்க. அடகு வச்சோன்னே கிட்டத்தட்ட 9,5 லட்ச ரூபா வருது. அந்த 9,5 லட்ச ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு அங்கே வேலை பார்க்குற ஆள் இது மாதிரி வந்து எல்லா ஆளுங்களையும் பிடிச்சி கிட்டத்தட்ட 5 பேர் ரெடி பண்ணுறாங்க. அந்த காசை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொலை பண்ணிடுங்க அப்படின்னு பயங்கரமாக ஸ்கெட்செல்லாம் போடுறாங்க. அப்படி ஸ்கெட்சு போட்டதுக்கு உதவுனது தான் வந்து இந்த லேடி. இது மாதிரி இங்கே வாக்கிங் கிளம்பிட்டாங்க, அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இர்ஃபான் வந்து உடனே அந்த டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே இவர் வந்து எதுவுமே தெரியாமல் வாக்கிங் போயிட்டுருக்காரு. நம்ம ஒய்ஃப் வந்து இந்த ஸ்கெட்சை போட்டிருக்கு அப்படின்னு தெரியாமல் கூட இவர் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காரு. அப்படி போகிற வழியில் 5 பேர் வந்து அருவாளால் பயங்கரமாக வெட்டி கொண்டுட்டு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்ததான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், போலீஸ் வந்து எப்படிலாம் விசாரித்தாங்க அப்படின்னு. இந்த கேஸை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியவே இல்லைங்க. ஏன்னா ஒரு குடும்பமாக அவ்வளோ அழகாக வந்து இருந்தவங்க தான். 2 பொண்ணு வேறு இருக்காங்க. ஆனால் தன்னோட 8 வயசு ஒரு பையனை வந்து காதல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு தெரில. அந்த ஹஸ்பண்ட் வந்து துன்புறுத்தினது தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, அதுக்காக தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த ஹஸ்பண்ட் வந்து துன்புறுத்தினது வந்து அவர் வந்து சொன்னால் தான் வந்து இனிமே தெரியும். ஏன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து இல்லை. இதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்னங்க தோணுது, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.